வாஸ்து அப்படிங்கிறது ஆன்மீக சித்தாந்த அடிப்படையில் இருக்கக்கூடியது தான். அது ஒரு ஆற்றல் வடிவம். இப்போ சமீப காலத்தில் ஒரு 20-30 வருஷத்துல தான் நம்ம வாஸ்துன்னு எல்லாத்துக்குமே வாஸ்து. எப்படி நம்ம பூமிக்கு சூரியன்ல இருந்து கதிர்கள் வருது இல்லைங்களா, அதே அடிப்படையில் இதுவும் ஒரு ஆன்மீக அடிப்படையில் ஒரு சித்தாந்த முறை. சார், இப்போ சொல்றாங்களே, இப்போ ஹால்னா இங்கே தான் இருக்கணும், பூஜை ரூம்னா இங்கே தான் இருக்கணும், ரெஸ்ட் ரூம்னா இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாலோட அமைப்பு இங்கே இருக்குது, அதனால தான் நமக்கு தொடர்ந்து பிரச்சனைலாம் வருதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? இது எந்த அளவு உண்மை சார்? ஒரு வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னாக்கா, தென்கிழக்கு மூலை அக்னி மூலை, வடகிழக்கு மூலை ஈசானிய மூலை, வடமேற்கு வாயு மூலை, தென்மேற்கு நைருதி அல்லது குபேர மூலை அல்லது கன்னி மூலைன்னு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ரைட். நடுவில் சென்டர் தான் சூரியனுடைய ஆதிக்கம். அந்த காலத்தில் பெரியவங்க ஏன் அந்த தென்கிழக்கு மூலையில் வச்சுருந்தாங்கன்னா, இன்றைக்கி நம்ம வாஸ்துன்னு பேசுகிறோம், அன்றைக்கி ஏன் வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கனாக்கா, எல்லாமே வாஸ்து. மனைக்கால் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, நிலப்படி, இதுக்கெல்லாம் வாஸ்து பார்க்கலாம். ஹோமம் பண்ணுறாங்களே வீடு கட்டி முடிஞ்சு, அந்த ஹோமத்துக்கு வாஸ்து முறைன்னு சொல்லி தப்பாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி தப்பாக நம்ம பண்ணும்போது அதனால் எதனா பின்விளைவுகள் வருமா சார்? மேற்கில் அதிக இடம் விட மாட்டாங்க வாஸ்து. அதை காட்டிலும் வடக்கு கிழக்கில் அதிக இடம் இருக்கும். ஒருவேளை இந்த தெற்கு சைடில் 2 அடி விட்டா இந்த சைடில் 3 அடி விடுவாங்க. மேற்கு சைடில் 2 அடி விட்டாக்கா இந்த சைடில் 5 அடி 6 அடி கிழக்கு சைடில் விடுவாங்க. அதனால் வாஸ்துங்கிறது ஒரு ஆற்றல் கொடுக்கக்கூடியது. இதை மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணால் வாழ்வில் வளம் பெறலாம். ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோ ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாத் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு, வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ வாஸ்து அப்படின்னா சார், இப்போ தொடர்ந்து நிறைய பேர் வாஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ சில விஷயங்கள்லாம் ஓகே, இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்மள தான் போலங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இந்த கலர் ட்ரெஸ் தான் போடணும், இப்போ இந்த கலர் பெயிண்ட் தான் வீட்டுக்கு அடிக்கணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ வாஸ்து நம்ம எந்த அளவுக்கு பார்க்கலாம்? வாஸ்துனா என்ன சார்? வாஸ்து அப்படிங்கிறது ஆன்மீக சித்தாந்த அடிப்படையில் இருக்கக்கூடியது தான். அது ஒரு ஆற்றல் வடிவம். இது பேசிக். ஒரு ஆற்றல் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. இப்போ அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம், இப்போ சமீப காலத்தில் ஒரு 20-30 வருஷத்துல தான் நம்ம வாஸ்துன்னு வாஸ்து பெயிண்ட்டுன்னு சொல்கிறோம். வாஸ்துப்படி வீடு கட்டணும், வாஸ்துப்படி நீரோட்டம் பார்க்கணும், வாஸ்துப்படி போர்வெல் போடணும், எல்லாத்துக்குமே வாஸ்து. திடீர்னு யாராவது ஒரு கெஸ்ட்டு வராங்க, கெஸ்ட்னா என்னப்பா இந்த மூலையில் இதை வச்சுருக்க, ஏப்பா இது வாஸ்து குறைபாடுன்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம், நம்ம ஒரு குழப்பத்தை உருவாக்கிடும். ஆனால் வாஸ்துங்கிறது ஒரு ஆற்றல் வடிவம். எப்படி நம்ம பூமிக்கு சூரியன்லேருந்து கதிர்கள் வருது இல்லைங்களா, அல்ட்ரா வயலட் காஸ்மிக் ரேஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதே அடிப்படையில் இதுவும் ஒரு ஆன்மீக அடிப்படையில் ஒரு சித்தாந்த முறை. அப்போது இந்த வாஸ்துக்கு என்னென்ன பவர்? சில பேர் சொல்லுவாங்க, வாஸ்து விழித்த போது தான் நித்திரை விட்டு விழிக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ வாஸ்து நேரம் எப்போ? வாஸ்து நேரம் அப்படிங்கிறது பஞ்சாங்கத்திலேயே உங்களுக்கு போட்டிருக்கோம். முதல்ல பஞ்சாங்கம் அப்படின்னாலே என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இந்த காலத்தில் பஞ்சாங்கம்னா நிறைய பேர் பிள்ளைகளுக்கெல்லாம், இளைய தலைமுறைக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களை மாதிரி பெரிய ஆளுகளுக்கெல்லாம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கும் வயசானவங்களுக்கெல்லாம் தெரியும். இல்லத்தரசிகளுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த இளைய தலைமுறை குழந்தைகளுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. பஞ்சாங்கம் அப்படின்னாலே, பஞ்சம் அப்படின்னா பஞ்சுனா 5 அங்கம். பஞ்சாங்கம் அப்படின்னா திதி, நட்சத்திரம், வாரம், யோகம், கரணம். திதினா உங்களுக்கு தெரியும், அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, சஷ்டி, இதெல்லாம் திதி. நட்சத்திரங்கள் 27 இருக்கும், உங்களுக்கு அது தெரியும். யோகம்னா அதுவும் உங்களுக்கு தெரியும், அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம், நிறைய இந்த மாதிரி யோகங்கள் இருக்குது. தெரிஞ்ச யோகங்கள் இது, இன்னும் தெரியாத யோகங்கள்லாம் நிறையா இருக்குது. கரணம் அப்படிம்பாங்க. கரணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது எந்த கேலண்டர்லையும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ அந்த கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கரணம் இருக்குது. அந்த 11 கரணத்தில் ஒரு 2 கரணம் எதிர்மறை நிகழ்வுகளை நடத்தக்கூடிய கரணம், மீதி 9 உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த கரணத்தை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் அஸ்ட்ராலஜிட்ட போய் கொடுத்துட்டிங்கனாக்கா அவங்க பார்த்து சொல்லுவாங்க. அவ்வளோ டீட்டெயிலாக ஓப்பனாக சொல்கிறத விட, சார் இந்த கரணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, இந்த ஜன்னா காலேஜ் படி ஒரு நாளைக்கு 2 கரணம் வரும், ஒரு திதியை 2ஆக பிடிச்சா 2 கரணம் வரும்.
அப்போ அந்த கரணத்தில் பார்க்குற போது நீங்கள் இந்த கரணத்தில் இருக்கனால நீங்கள் இது மாதிரி ஃபினான்ஸ் பண்ணலாம், அல்லது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைஸராக இருக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு கரணத்துக்குமே ஒன்று இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் திருமணத்தில் ஜாதகம் பார்க்குற போது 10 பொருத்தத்துக்கு 8 பொருத்தம்னு சொல்கிற போது கணவனுக்கும் மனைவிக்குமே கரணம் பார்க்கறது இன்னும் ரொம்ப விசேஷம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கரணம் வந்து சிந்தித்து திட்டமிடல் ஒரு கரணத்துக்கு. அப்போ கணவனுக்கோ மனைவிக்கோ இப்படி மாறி மாறி இருக்கிற போது ஒருத்தர் சிந்தித்து செயல்படுத்துவாங்க, திட்டமிடுவாங்க, இன்னொருத்தர் செயல்படுத்தக்கூடிய காரணமாக இருக்கும். அப்போ ரெண்டும் மேட்ச் ஆகும். எல்லாத்துக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. 10 பொருத்தங்கிறது வேற, 8 பொருத்தம் பார்க்குற மாதிரி இது கரணத்தின் அடிப்படையிலையும் சொல்லுவாங்க. அஸ்ட்ராலஜி கேட்டால் சொல்லுவாங்க, இவங்க 2 பேர்த்துக்கும் நல்ல மனப்பொருத்தம் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இவங்களாம் நல்ல பிஸ்னஸ், நல்ல ஒரு சேவிங்ஸ் மென்டாலிட்டி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இதை கணிச்சு தான் சொல்கிறாங்க. அது மாதிரி அப்படி இருக்கட்டும். இப்போ வாஸ்துவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷத்தில் 8 வாஸ்து நாள் இருக்குது. இந்த 8 வாஸ்து நாளில் 3 வாஸ்து நாள் ராகு காலத்தில் தான் வருது. நீங்கள் கேட்டால் ராகு காலத்தில் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்க. எனக்கு ராகு காலம், குளிகை, எமகண்டம்லாம் ஒத்து வராது சார், அதெல்லாம் நல்ல நேரம் இல்லை. கரெக்டு தான், ஆனால் இதுக்கு விதி விலக்கு உண்டு. அப்போது இந்த 3 நாளில் திங்கக்கிழமை 2 வெள்ளிக்கிழமை வருது. அப்போ அது ராகு காலத்தில் வரும்போது அதெல்லாம் எக்ஸம்ஷன். இப்போ வாஸ்து அப்படிங்கிற போது வீடு, மனை, இதுக்கெல்லாம் கால் போடுறது, இது மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கு நல்ல ஒரு பூஜை போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுலேயும் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 3/4 மணி நேரம் அது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். முதல் 1/4 மணி நேரத்தை விட்டுடுங்க. 2வது 1/4 மணி நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பூஜையெல்லாம் ஏற்பாடுகள்லாம் பண்ணி, இந்த 3வது ஆரம்பிக்கிற நேரத்தில் நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த கால் போடுறது, அது என்ன உங்கள் சம்பிரதாயப்படியோ உங்களுடைய குல வழக்கப்படி செய்கிறதுங்கிறது ஒரு ப்ரொசீஜர். அப்போ கரெக்டாக அந்த 3/4 மணி நேரம் செய்யலைன்னா அதனுடைய ஆற்றல் குறைஞ்சிடும் அப்படிம்பாங்க. நாம் சொல்கிறது வாஸ்து புருஷர்னு சொல்கிறோம், வாஸ்துன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இருக்க ஒரு ஸ்டைல் ஆஃப் லாங்குவேஜஸ் சொல்கிறாங்க. வாஸ்துங்கிறது இதுதான் ஒரு ஆற்றல். அப்போது அது ஒரு எஃபெக்டிவாக இருக்கிற போது அந்த டயத்தில் போட்டால் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல ஒரு சூழ்நிலைக்கான ஒரு நல்ல நேரம் பார்த்து செய்கிறதுங்கிற மாதிரி இது ஒரு நடைமுறை சித்தாந்தம். இது பண்ணிடுறீங்க. சரி, இப்போ வாஸ்து டயத்தில் போர்வெல் போடலாமா சார்? அது நம்ம வீடு பார்க்குறது, கால் போடுறது இதுக்கு தானே சார்? தாராளமாக போடலாம். அப்போ நீங்கள் ஒரு போர்வெல் போடணும் அப்படின்னீங்கன்னா வாஸ்து டைம் பார்க்குறது ஒன்று. சரி சார், எனக்கு வாஸ்து நாளில் போர்வெல் போட முடியலை, அதுக்கு சப்ஸ்டியூட் என்ன? அப்போ நீங்கள் அஸ்ட்ராலஜிட்ட கொடுத்து ஜாதகத்தை கொடுத்து பாருங்கோ, அல்லது வாஸ்து டயத்தில் போட்டிங்கனாலும் வெல்கம். அப்படி போடுறதுக்கு முன்னால் உங்களுடைய அந்த ஹோரைன்னு சொல்லுவாங்க, கூடுமானவர்களையும் சந்திர ஹோரையாக இருக்கணும். சந்திர ஹோரை எப்போ வருதுன்னு பார்த்து போடணும். சந்திர ஹோரை நீருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையான கருத்து. நம்ம படித்த விஷயங்கள்லாம் இப்படிலாம் தெரிஞ்சதுனால சொல்கிறோம். நம்பிக்கை தான் எல்லாமே. நம்பிக்கை இல்லைன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு வர்றது நாட் அட்வைசபிள். நம்பி செய்கிறாங்க. இன்றைக்கி யதார்த்தமாகவே எல்லாருமே வாஸ்துவை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு வீடு கட்டுறது வாஸ்து முறைப்படி செய்கிறாங்க. சரி சார், அடுத்த கேள்வி கேளுங்க நீங்கள், நான் சொல்கிறேன். சார், இப்போது சொல்கிறாங்களே, இப்போ ஹால்னா இங்கே தான் இருக்கணும், பூஜை ரூம்னா வந்து இங்கே தான் இருக்கணும், ரெஸ்ட் ரூம்னா இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்போது சில பேர்லாம் இப்போ கட்டின வீடை வாங்கிட்டு போகிறவங்க இருப்பாங்க, இல்லை ரெண்ட்டுக்கு போகிறவங்க இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு ஓகே, நம்ம இந்த வீடு வந்ததுனால தான் கிச்சனோட அமைப்பு இங்கே இருக்குது, ஹாலோட அமைப்பு இங்கே இருக்குது, அதனால தான் நமக்கு தொடர்ந்து பிரச்சனைலாம் வருதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? இது எந்த அளவு உண்மை சார்? இந்த வாஸ்துக்கும் அந்த காலத்தில் பெரியவங்க மனையடி சாஸ்திரம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மனையடி சாஸ்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த இடத்துல இது இருக்கணும். ஒன்று, காலில் அளந்து ஒரு அடி கணக்கு பார்த்து இத்தனை அடி இருக்கணும். ஒரு ஹால்னால் இப்படி இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10க்கு 10, 8க்கு 8, 11க்கு 10. அப்போ நம்ம ஆப்போசிட்டே ஏன் 11க்கு 13 இருந்தால் என்ன, 11க்கு 15 இருந்தால் என்னன்னு கேட்கக்கூடாது. கேட்கலாம், அதுக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம். அப்படி இருக்கிற போது என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கொயர் கரெக்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் பேசுகிறது எக்கோ அடிக்காது, ரிஃப்ளெக்ஷன் வராது. அப்போ ஒரு பெரியவங்க கிட்ட நம்ம எதிர்த்து பேசுவோமா? அதுக்காக அந்த ஒரு அமைப்பு. இன்னும் சில பார்த்தீங்கன்னா அந்த காலத்து வீடு, காலத்து கிராமத்தெல்லாம் வீடு பார்த்தீங்கன்னா 5 அடி 6 அடி கீழே தான் நிலைப்படியே இருக்கும். ஏன்னா வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க குனிஞ்சு வரணுங்கிறதுக்காக அமைப்பையே அப்படி வச்சுருந்தாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு காலப்போக்கில் எல்லாம் மாறி எடுத்துங்கிறது வேற. கால சூழல் மாறினால தான் நிறையா அதனுடைய பின்விளைவுகளும் நம்ம நிறையா அப்பப்போ பார்த்துட்டு இருக்கோம், அது வேற. அப்போது மனையடி சாஸ்திரத்தின் அடிப்படையிலையும் வாஸ்துக்கு சம்பந்தம் உண்டு. அப்போது இதில் கிரக அடிப்படையிலையும் உண்டு. இதை 3 தனித்தனியாக உங்களுக்கு சொன்னால் ஈஸியாக புரியும். அப்புறமா நீங்கள் வாடகை வீட்டுக்கு நான் சொல்கிறேன், அதுக்கும் விஷயம் சொல்கிறேன். ஒரு வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னாக்கா, தென்கிழக்கு மூலை அக்னி மூலை, வடகிழக்கு மூலை ஈசானிய மூலை, வடமேற்கு வாயு மூலை, தென்மேற்கு
நைருதி அல்லது குபேரமூலை அல்லது கன்னிமூலைன்னு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ரைட். நடுவில் சென்டர் தான் சூரியனுடைய ஆதிக்கம். சரி, இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிங்க் இருக்குது. அந்த காலத்தில் பெரியவங்க ஏன் அந்த தென்கிழக்கு மூலையில் வச்சுருந்தாங்கன்னா, இன்றைக்கி நம்ம வாஸ்துன்னு பேசுகிறோம், அன்றைக்கி ஏன் வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கெலாம் நமக்கு கேஸ் எல்லாம் வசதிகள் வந்துடுது, நான் மாடர்ன் வேர்ல்டில் வந்துட்டோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா வயக்காட்டில் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. அப்புறம் ஐயா பின்னாடி தான் வருவார், அம்மா முன்னாடி வருவாங்க. இருட்டாகிடும். இந்த லாந்தர் விளக்கு, சின்ன விளக்கு வைப்பாங்க, அடுப்பு வைப்பாங்க. தென்மேற்கு வடமேற்கு காற்றுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? நார்த் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு. அதனுடைய தாக்கம் இருக்காது அந்த மூலையில். அந்த மூலையில் வச்சிங்கன்னா அடுப்பு அணையாமல் எரிஞ்சுட்டு இருக்கும், சீக்கிரம் சாப்பாடு ஆகிடும். அதே வாய் மூலையிலையோ ஈசானி மூலையிலையோ வேறு பக்கம் வச்சுட்டீங்கன்னா காற்றினுடைய தாக்கம் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சு கொண்ட செய்தி. அப்போ அதனால் தென்கிழக்கு மூலையில் அக்னி, கிழக்கு பார்த்து நின்று போடணுங்கிற போது சூரியன், அக்னிக்கு அதிபதி சூரியன், நீருக்கு அதிபதி சந்திரன், எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று லிங்க் இருக்குது. இப்படி பார்க்குற போது நாம் ஒரு வாஸ்து அமைப்படி வீடு இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். அது பெரிய ஓஷன் வாஸ்து சப்ஜெக்ட்டுங்கிறது. ஒரு நிலைப்படி எப்படி வைக்கணும், ஒரு செப்டி டேங்க் எங்கே வைக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி வாஸ்து அடிப்படையில் இன்னும் சில பேர் இப்போ ஒரு தெரிஞ்ச இடத்துல ஒருத்தர் பார்த்தேன், நான் கருத்துக்களை சொல்ல விரும்பலை அவங்ககிட்ட. என்ன கேட்டீங்கன்னாக்கா, எல்லாமே வாஸ்து, மனைக்கால் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, நிலப்படி, இதுக்கெல்லாம் வாஸ்து பார்க்கலாம். ஹோமம் பண்ணுறாங்களே வீடு கட்டி முடிஞ்சு, அந்த ஹோமத்துக்கு வாஸ்து முறைன்னு சொல்லி தப்பாக பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தென்கிழக்கு மூலையை சார்ந்த ஹால் அல்லது தென்கிழக்காக இருக்கணும். ஒரு ஸ்கொயர்னு எடுத்துட்டிங்கன்னா தென்கிழக்கில் தான் அக்னி ஆவானம் பண்ணும். அதை அவங்க விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு நிறையா இன்னும் செல்வம் வரணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தென்மேற்கு மூலையில் வச்சுட்டு ஹோமம் பண்ணுறாங்க. நான் கண்ணால் பார்த்தேன், சொல்லிட்டும் வந்தேன். தப்புங்க அது. குபேர மூலைங்கிறது அந்த இடத்துல போயிட்டு அக்னியை வைக்கலாமா? தப்பு. சில பேர் அப்படி தப்பாக செய்கிறாங்க. அவங்களுடைய யாராவது சொன்னாலும் கேட்கறது இல்லை, அவங்க மாறுபட்ட கருத்தாக சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி தப்பாக நம்ம பண்ணும்போது அதனால எதனா பின்விளைவுகள் கண்டிப்பாக வரதானமாக செய்யும். கண்டிப்பாக வரதானமாக செய்யும். ஒரு சில பெரியவங்க ப்ரொசீஜர்ஸ்னால் அனுபவத்தில் ஆராய்ந்து லாஜிக்காக பற்றி அந்த எந்த இடத்துல எப்படி ஆற்றல் இருக்குன்னு தெரிஞ்சு தானே வச்சுருக்காங்க. நான் கையை விட்டு கடை வீதியில் கையை விட்டுட்டு வண்டி ஓட்டுவேன் அப்படின்னாக்கா கீழே அடி யாருக்குப்படுது? கையை விட்டு போகக்கூடாதுப்பா, பிடிச்சிட்டு போகணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், நோ என்ட்ரிலாம் போகக்கூடாதுன்னு தானே சொல்கிறோம். நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்னா விளைவுகள் இருக்க தானே செய்யும். ஓரளவுக்கு நம்ம அதே மாதிரி 100% வாஸ்துலாம் பார்த்து இன்றைக்கி இருக்க முடியாது. இன்றைய டே டு டே லைஃப்பில் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் கேட்டிங்களே, வாடகை வீட்டுக்கு போகிறோம். வாடகை வீட்டுக்கு போகிறோம், வாஸ்து பார்க்கணுன்னா நமக்கு வாஸ்துப்படி பார்த்த மாதிரியே வாசல் அமையாது. இதில் மனைவியினுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய வாசல் வேணும்னு யாராவது சொல்லுவாங்க? இப்படிலாம் முடியாது. ஆனால் இருக்கக்கூடிய வீட்டில் நாம் வாஸ்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. உங்களுக்கு தென்மேற்கு மூலையில் ஒரு பெட்ரூம் இருக்குது, சம்பந்தம் இல்லாமல் கிச்சன் இருக்குது, அப்புறம் இன்னொரு ரூம் இருக்குது, அப்புறம் ஒரு ஹால் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது. ட்ரிபிள் பெட்ரூமில் இப்படி ஒரு அமைப்பு வந்தது, வடக்கு வாசல் வீடு. அப்போ உங்கள் சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு மூலையில் அடுப்பு வைக்கணும், வைக்கிறதுக்கு வழி இல்லை, வாடகை வீடு. அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்து நம்மளுடைய அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கிழக்கு நின்று பார்க்குற மாதிரி அமைப்பை மாற்றி அந்த இடத்துல அடுப்பு வச்சுட்டு அது மாதிரி சம்பு வச்சுக்கலாம். கிச்சனில் நம்ம சௌரியத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். நாம் அந்த கிழக்கு திசை நோக்கி அக்னி, தட்டி சாதம் அரிசி களைஞ்சு போடுறது, இந்த மாதிரி வேலையை செய்யும். சரி சார், ஒரு குடும்ப தலைவருக்கு உரிய இடம் எது கேட்டிங்கன்னா தென்மேற்கு மூலை. அதே மாதிரி ஒரு வியாபார ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தென்மேற்கு மூலையில் உட்காந்தா தான் கல்லாப்பட்டி, அங்கே தான் உயர்வான இடத்துல இருக்கணும், அங்கே தான் இருக்கணும், அங்கே தான் அந்த முதலாளி உட்காரணும். சில இடத்துலாம் பாருங்கள் அழகாக ஆப்டாக செஞ்சுருப்பாங்க. அவங்க இருக்கிறது தகுந்த மாதிரி அவங்க இருக்கிற லொக்கேஷனில் அந்த ஸ்கொயரில் ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இன்னொரு தகவல் சொல்கிறேன், வாஸ்து ஒரு பீரோ வைக்கிறதுக்கு கூட வாஸ்து பார்க்கணுமா? எப்படி பார்க்கணும் பீரோ வைக்கிறதுக்கு வாஸ்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்மேற்கு மூலை வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல தென்மேற்கு மூலையில் கண்டிப்பாக ஒரு ரூம் இருக்கலாம். அப்படி இருக்கிற போது ஒரு பீரோவை எப்படி வைப்பீங்க வாஸ்துப்படி? நமக்கு தேவை பாசிட்டிவ் ஆற்றல் கிடைக்கும். நமக்கு பணம் வச்சா பணம் பெருகணும், வெட்டி செலவு ஆகக்கூடாது, சுப செலவுகள் ஆகணும், அசுப செலவுகளுக்கு போகக்கூடாது. கஷ்டப்பட்டு ஹார்ட் எர்ன் பண்ணியை நம்ம சேவிங்ஸ் வைக்கிறோம், அந்த இடத்துல வைக்கிறோம் தானே ஒரு பாதுகாப்பாக வைக்கிறோம். நான் ஒரு சின்ன ஒரு யுக்தியை சொல்கிறேன். தென்மேற்கு மூலையில், இந்த மூலையில், தட் இஸ் தென்மேற்கு மூலையிலேருந்து நேராக வடகிழக்கு மூலைக்கு இப்படி கிராஸாக ஒரு நூல் பிடிங்கோ. அப்போ இது ஒரு பாட்டு இது ஒரு பாட்டு வருதா? அப்போ உங்கள் பீரோவை ஒன்றா வடக்கு பார்த்து வைங்கோ, அந்த நூலுக்கு அந்த பக்கம், அல்லது இந்த பக்கம் கிழக்கு பார்த்து மாதிரி வைங்கோ. அப்போ அந்த கார்னரில் லைட்டாக கேப் இருக்கும் ஒன்று. இது மாதிரி செய்யணும். அதே மாதிரி ஒரு வீடு கட்டப்போது தெற்கு
மேற்கில் அதிகம் இடம் விட மாட்டாங்க வாஸ்துபடி. அதை காட்டிலும் வடக்கு கிழக்கில் அதிக இடம் இருக்கும். ஒருவேளை இந்த தெற்கு சைடில் 2 அடி விட்டா இந்த சைடில் 3 அடி விடுவாங்க, மேற்கு சைடில் 2 அடி விட்டாக்கா இந்த சைடில் 5 அடி 6 அடி கிழக்கு சைடில் விடுவாங்கங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு நடைமுறையாக அந்த இன்ஜினியர்ஸு இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புள்ஸ் கேன் டூ பர்ஃபெக்ட்லி. அவங்க எல்லாம் கரெக்டாக செய்கிறாங்க. இருந்தாலும் நம்ம கூடுதல் கருத்துக்காக இதெல்லாம் சொல்கிறோம். அதனால் வாஸ்துங்கிறது ஒரு ஆற்றல் கொடுக்கக்கூடியது. இதை மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணால் வாழ்வில் வளம் பெறலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. வாடகை வீட்டுக்கு வாஸ்து பார்க்க முடியாது தான், நமக்கு எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கலாம்னாலும் கிடைச்சதை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குமா. மீண்டும் அடுத்த பதிவில் விவரமாக நிறைய கருத்துக்கள் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூம்மா, ரொம்ப சந்தோஷம்.